வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் இருக்கிற யூனிட் 2 பார்க்கலாம். யூனிட் 1 நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருப்போம். இதில் பார்த்து நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஒரு அதாவது ப்ரோஸ்னால் அதில் உள்ள எல்லாத்தையும் படிக்க போகிறதில்ல, அதில் கேட்கவும் மாட்டாங்க. பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற கிளாஸரி, வேறு எக்ஸசைஸ் அதெல்லாம் என்ன பண்ணலாம், கிராமர் செக்ஷன் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி நம்ம சேனலை என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஒரு லைக்கை போட்டு விடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம வீடியோ எல்லோரும் பார்ப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஜென்ரல் லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க், அது எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு, பேப்பர் 2 சோசியல் சயின்ஸ். அந்த டீட்டெயிலும் என்ன பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த லெசனுக்குள்ளே நம்ம என்ன பண்ண தேவையில்லை, எதுவும் படிக்க தேவையில்லை, அதுலேருந்து எதுவும் கேட்கவும் மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். அதாவது இந்தியாவில் பார்த்திங்கன்னா மொத்தம் அந்த பூக்கும் தாவரங்கள், இந்த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 17,000 அந்த ஸ்பீசிஸ் இருக்குது, அந்த வகைகள் இருக்குது. தமிழ்நாட்டை மட்டுமே அதில் 5,000 காணப்படுது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா 17,000, தமிழ்நாடு 5,000 ஸ்பீசிஸ் காணப்படுது. அது கணக்குப்படி பார்த்திங்கன்னா இந்தியாவில் காணப்படுற 1/3 பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் பார்த்திங்கன்னா இந்த பூக்கும் தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாக்ஸில். சரிங்களா? இது ஒரு கொஷினாக கூட கேட்கலாம், எந்த ஸ்டேட்டில் அதிகமாக இந்த மாதிரி ஃப்ளோரா, இந்தியாவில் அதிகமாக அந்த ஃப்ளோராவுடைய அந்த ஸ்பீசிஸ் எண்ணிக்கை எந்த மாநிலத்தில் இருக்குன்னு கேட்கலாம். தமிழ்நாடு. சரிங்களா? அடுத்து கிளாஸரி. ஃபெர்டைல் அப்படின்னா ரொம்ப வளமிக்க பூமி அப்படின்னு அர்த்தம். ஏபிள் டு ப்ரொடியூஸ் எ லாட் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆர் கிராப்ஸ், அங்கே நிறைய செடி கொடிகளை என்ன பண்ணலாம், வளர்க்கலாம். தான் ஃபெர்டைல், வளமான பூமின்னு அர்த்தம். அபாண்டன்ட் கைவிடப்படுறது, ஒரு பொருளை யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, கைவிட்டுருவாங்களா, அந்த மாதிரி. லெஃப்ட் வித்தவுட் கேர், கவனித்து கொள்ளாமல் இருக்கிறது. நீ சொந்தக்காரன் கைவிட்டாங்க, அந்த மாதிரி அர்த்தத்துலையும் சொல்லலாம். சரிங்களா? கைவிடப்படுறது. விகரஸ் அப்படின்னா ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங், ரொம்ப என்ன பண்ணுறது, ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப பலமாக ஹெல்த்தியாக இருக்குது. அதான் அதாவது ஹெல்த்திக்கு தமிழில் என்னென்னா உங்களுக்கு வந்து நோய் நொடியின்றி நல்லா இருக்குது, அதான் விகரஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி மீனிங்ஸு சினானிம்ஸு கேட்பாங்க. சரிங்களா? அதை பார்த்து வச்சுங்க. இடையில ஒரு கொட்டேஷன் மட்டும் இருக்குது, இதை பாருங்கள். இந்த ஜார்ஜ் மோரிஸ் எழுதுன இந்த போயம் இருக்குது. உட்மேன் ஸ்பேர் த ட்ரீ, டச் நாட் அ சிங்கிள் பவ், இன் யூத் இட் ஷெல்டர் மீ அண்ட் ஐ வில் ப்ரொடெக்ட் நோ. அதாவது என்ன சொல்லுவாரான்னா, மரம் வெட்டுறவனை அந்த ட்ரீயை விட்டுரு, ஒரு கிளையோட வெட்டாத, நான் வந்து யூத்தாக இருக்கும்போது அதான் எனக்கு வந்து நிழல் கொடுத்துச்சு, நான் இதை என்ன பண்ணுவேன், நான் பாதுகாத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜார்ஜ் மோரிஸ் எழுதின ஒரு போயத்துடைய லைனை கொடுத்துருக்காங்க. இந்த லைனை கொடுத்துட்டு அது யார் எழுதுன்னு கூட நான் கேட்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி கொட்டேஷன் மாதிரி படித்தா போதுமானது. இது ஒரு கொட்டேஷன் இருக்குது, அதாவது டூ யூ நோ பாக்ஸ். அதாவது உலகத்திலே பார்த்திங்கன்னா ஒரு நியர்லி 325 ரொம்ப அழியக்கூடிய நிலையில் இருக்கிற அந்த ஃப்ளோரா அண்ட் ஃபானா, பூக்கும் தாவரம், பூவா தாவரம், இந்த மாதிரி தாவர வகைகள் பார்த்திங்கன்னா அந்த மேற்கத்திய அந்த வெஸ்டர்ன் ஹாட்ஸில் என்ன பண்ணுது, காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து வச்சுங்க, இந்த கிளாஸரியை. சாரி, அந்த டியூனோவை பார்த்து வச்சுங்க. அடுத்து கிளாஸரி. ப்ரொட்டஸ்டட் அப்படின்னா எதிர்க்கிறது, அப்போஸ்ட். டிஸ்அக்ரீட் ஒவ்வாமை, எதிர்க்கிறது, ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்களே, எதிர்ப்பை தெரிவிக்கிறது, ப்ரொட்டஸ்ட். அதுக்கு பார்த்திங்கன்னா அப்போஸ்ட் அண்ட் டிஸ்அக்ரீட். நைட்மேர்னால் தூக்கத்தில் என்ன ஒரு கெட்ட கனவு அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரைட்டனிங் ட்ரீம், பயமுறுத்துகிற மாதிரி ஒரு கனவு வர்றது நைட்மேர் அப்படின்னு சொல்கிறது. இன்டர்ஃபியரிங்னா ஸ்டாப் பண்ணுறது, ஸ்டாப்பிங், பேசும்போது இன்டர்ஃபியர் சொல்கிறது, தடுக்கிறது, அந்த மாதிரி. பேசும்போது இன்டரப்ட், இது இன்டர்ஃபியரிங்னா ஸ்டாப் பண்ணுறது. அடுத்து ரஸ்கின் பாண்டை பற்றி கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியமான ரைட்டர். இவர் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆத்தர், மோர் தென் 500 புக்ஸ் எழுதியிருக்காரு. சரிங்களா? ஷார்ட் ஸ்டோரிஸ், எஸ்ஏ, நாவல்லாம் எழுதியிருக்காரு. இவர் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் அடல்ட்ஸுக்கும் பார்த்திங்கன்னா இந்த போய்ட்ரி அதே மாதிரி நிறைய புக் எழுதியிருக்காரு. யாருன்னா ரஸ்கின் பாண்ட். ஆக்சுவலி இவர் வந்து சில்ட்ரன் லிட்ரேச்சரில் ரொம்ப ஃபேமஸான ஆள் இந்தியாவில். அதே மாதிரி இவர் பார்த்திங்கன்னா எங்கே இருக்காருன்னா முசூரி, எங்கே இருக்காருன்னு கேட்பாங்க. இந்தியாவில் முசூரி அப்படிங்கிற லாண்டோர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கார். இவர் பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீயும் பத்மபூஷனும் வாங்கியிருக்காரு. 1999 பத்மஸ்ரீ, 2014 பார்த்திங்கன்னா பத்மபூஷன். ரஸ்கின் பாண்ட் ரொம்ப முக்கியமானவர், பார்த்து வச்சுங்க, அது கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து கிளாஸரி. ரேம்பிளிங்னா வாண்டரிங், சுற்றி திரிகிறது. ஸ்ப்ரவுட்,
செடி வந்து விதையிலேருந்து செடி கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சி வர்றது, அதான் when seeds begin to grow into small plants. விதை வந்து முளைக்கிறதுல தான் ஸ்ப்ரவுட். ஸ்பெக்டாக்குலர்னால் ரொம்ப கண்ணுக்கு பார்க்க அழகாக ஐ கேச்சிங் அப்படின்னு சொல்கிறது, ஸ்பெக்டாக்குலர் வியூ அப்படின்னு சொல்கிறதுல அந்த மாதிரி ஸ்பெக்டாக்குலர். பெக்காண்ட் டு சிங்கிள் வித் யுவர் ஹேண்ட் டு ஆஸ்க் த பர்சன் டு கம் க்ளோசர். பக்கத்தில் என்ன சொல்கிறது, வர சொல்கிறது, பக்கத்தில் வர சொல்கிறது, ஃபாலோ பண்ண சொல்கிறது. பேக்ஹேண்ட். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஏரியா, படிக்க தேவையில்லை. இந்த லாங்குவேஜ் செக் பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. இது வந்து இது டோன்ட் சே. ஹூ டு யூ வாண்ட் டு மீட் அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன சொல்லணும், ஹூம். தமிழில் பாருங்கள், யார் நீ சந்திக்கிற அப்படி வராது, யாரை நீ சந்திக்கிற. அப்போ என்ன, ஹூம் தான் வரணும். ஹூமுக்கு என்ன மீனிங்னா யாரை. ஹூம் டு யூ வாண்ட் டு மீட், யாரை நீ சந்திக்க விரும்புகிற, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நம்ம சொல்லும்போது ஹூம் டு யூ வாண்ட் மீட் தான் சொல்லணும். யாரை நீ சந்திக்க விரும்புகிற, யார் நீ சந்திக்க விரும்புகிற கேட்கக்கூடாது. யார் நீ அப்படி சொல்ல முடியாது. இப்போ யாரைன்னு தான் சொல்லும்போது அதான் கரெக்டாக. அப்போ என்ன, இதான் சரியானது. சரிங்களா, அடுத்து பாருங்கள், டிடன்ட் யூ மீட் ஹிம் எஸ்டர்டே. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கொஷினில் இந்த ஆக்சிலரி வெர்ப், அதாவது இஸ் வாஸ் அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது இந்த ஆக்சிலரி வெர்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேவ் டூ அதெல்லாம் வரும், டிட்டு அப்படி யூஸ் பண்ணும்போது கொஷினில் நீங்கள் இந்த மாதிரி டிட் நாட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எலாபரேட்டாக எழுத வேணாம். டிடின்ட்டு அப்படிங்கிற கான்ட்ராக்ட் ஃபார்ம், ஷார்ட் ஃபார்ம், அதை யூஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஷினில் பொறுத்தவரை அப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிட் நாட் யூ மீட் ஹிம் எஸ்டர்டே அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக டிடின்ட் யூ அதே மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. இஸ்ஸுக்கு வந்து இஸ் நாட் யூ, இசன்ட் யூ, இஸ் போட்டு நாட்டுக்கு மேலே ஃபர்ஸ்ட் போடணும். அதே மாதிரி டோன்ட் யூ, டூ போட்டு டோன்ட் யூ மீட் ஹிம் எஸ்டர்டே அந்த மாதிரி. ஐ ஹேவன்ட் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இதில் கொஸ்டினில் இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மை யூஸ் பண்ண சொல்கிறாங்க இந்த ஆக்சிலரி வெர்புக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்குலர் ப்ளூரலை சார்ந்து அந்த மாதிரி வருது, அதாவது கவுண்டபுள் அன்கவுண்டபுள் அந்த மாதிரி. இதை பார்த்திங்கன்னா எப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, ஹவு மெனி லக்கேஜ் டிட் யூ பிரிங், எத்தனை லக்கேஜ் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா லக்கேஜ் வந்து நம்ம என்ன முடிஞ்சாலும் இங்கிலீஷை பொறுத்தவரை இது ஒரு ரூலு. லக்கேஜ் வந்து அதாவது அன்கவுண்டபுள் ஒன்று தான் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து சிங்குலரும் ப்ளூரலும் ஒரே மாதிரி தான். லக்கேஜ் தான், லக்கேஜஸ்ன்னு சொல்ல முடியாது. ஃபர்னிச்சர் தான், ஃபர்னிச்சர்னு சொல்ல முடியாது. அப்படிங்கிறப்ப இந்த லக்கேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா அன்கவுண்டபுள் நவுன் சொல்கிறாங்க. அப்போ எப்படி தான் சொல்லணுமா, ஹவு மச் லக்கேஜ் டிட் யூ பிரிங், லக்கேஜ் நீ எவ்வளோ லக்கேஜ் கொண்டு வந்த அப்படி தான் கேட்கணும். எத்தனைன்னு கேட்கக்கூடாது, எவ்வளவு அந்த மாதிரி கேட்கணும். ஹவு மச் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இங்கிலீஷை பொறுத்தவரை லக்கேஜுங்கிறது ஒரு அன்கவுண்டபுள் நவுன் சொல். நம்ம எண்ணிடலாம் 3 பேக் கொண்டு வந்து 4 பேக் கொண்டு சொல்லிடலாம். ஆனால் இங்கிலீஷை பொறுத்தவரை அந்த லக்கேஜுங்கிறது அன்கவுண்டபுள் நவுன். ஸோ அப்போ அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், அந்த ஹவு மச் அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். ஹவு மெனி சொல்லக்கூடாது. ஹவு மெனினா கவுண்டபுள் நவுனுக்கு மட்டும் தான் சொல்லணும். ஹவு மெனி மேங்கோஸ் ஆர் தேர் இந்த பேஸ்கெட், அந்த கூடையில் எத்தனை மேங்கோ இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவு மெனி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்து வாட் கலர் இப்படி சொல்லக்கூடாது. அதாவது வாட் கலர் டு யூ வாண்ட், ரெட் ஆர் க்ரீன். அதே மாதிரி விச் கலர் டு யூ வாண்ட், ரெட் ஆர் க்ரீன். இப்போ இது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ வாட்டுங்கிறது எப்போ யூஸ் பண்ணணும், விச்சுங்கிறது எப்போ யூஸ் பண்ணணும் இதில் சொல்கிறாங்க. வாட்டு எப்போ யூஸ் பண்ணணுன்னா, உன்கிட்ட நிறைய ஆப்ஷன் இருக்கும்போது, ஒரு வேளை 10-15 கலர் இருக்கும்போது நீ வாட் கலர் டு யூ வாண்ட் கேட்கணும். ஆனால் லிமிட்டடாக ஒரு 2 கலர் இருந்தால் நீ என்ன தான் இது பண்ணணும், 2 ஆப்ஷன் தான் இருக்குது, ரெட் ஆர் க்ரீன். அப்போ நீ விச் தான் யூஸ் பண்ணணும், விச் கலர் டு யூ வாண்ட் அப்படி தான் சொல்லணும்னு சொல்கிறாங்க. சரிங்க, அப்படி தான் சொல்லணும். நிறைய ஆப்ஷன் இருந்தால் வாட் யூஸ் பண்ணணும், 2 ஆப்ஷன் அல்லது லிமிட்டட் ஆப்ஷன் இருந்தால் விச் தான் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது பார்த்து வச்சுங்க. இதில் வந்து கொடுத்துருக்காங்க, இது சும்மா பார்த்து வச்சுக்குவோம். இதை அது கேட்க வாய்ப்புகள் இல்லை, இருந்தாலும் பார்த்து வச்சுக்குவோம். இது பார்த்திங்கன்னா அவுட் ஹவுஸ் அவங்களே சொல்லிட்டாங்க, அவுட் ஹவுஸ். இதுக்கு பார்த்திங்கன்னா ரிவர் பெட் எனக்கே சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வீடு மாதிரி இருக்கும், ரிவர் பெட். இதில் பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால், ஃப்ளவர் கார்டன், சன்ஷைன் இதில் வரும். ஏரியல் ரூட், பிஸி பாடி, விண்டோ சில், அந்த விண்டோவில் இருக்கிற ஃப்ரேமை தான் என்ன சொல்லுவாங்க, விண்டோ சில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுட் ஹில், அதே மாதிரி காம்பவுண்டு வால். இதை பார்த்து வச்சுங்க, சும்மா பார்த்து வச்சுங்க. சரிங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரிஃபிக்ஸ் அஃபெக்ட்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள வேர்டில் எல்ஒயில் எல்லா வேர்ட்லையும் சேர்க்க முடியாது, குறிப்பிட்ட வேர்டில் சேர்க்கலாம். அந்த வேர்டை சேர்த்து சொல்லியிருக்காங்க. எல்ஒய்ங்கிற அதாவது சஃபிக்ஸ் சேர்க்க சொல்லியிருக்காங்க. சஃபிக்ஸ்ங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, எ லெட்டர் ஆர் லெட்டர்ஸ் ஆடட் அட் த எண்ட் ஆஃப் த வேர்டு. இது கேட்பாங்க எக்ஸாம்பிள். எண்ட் ஆஃப் த வேர்டில் இணைச்சி அது ஒரு பொருளை தந்தால் அது பேர் என்ன, சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ்னு முன்னாடி, சஃபிக்ஸ்னு பின்னாடி.
அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் மீனிங் அல்லது நியூ ஃபார்ம் ஆஃப் வேர்டை என்ன பண்ணும் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த லோனில் நம்ம எல்ஒய் சேர்க்கும்போது லோன்லின்னு தருது. அதே மீனிங் தான், ஆனால் லோன்லி அப்படிங்கிற ஒரு புது வார்த்தையை தருது. சிலது வந்து சேர்க்கும்போது அதோட மீனிங்கே மாறுற மாதிரிலாம் இருக்குது. சரிங்களா? அது மேக்ஸிமம் ப்ரிஃபிக்ஸ் முன்னாடி சேர்க்கும் போது தான் மாறும். சரிங்களா? இதில் பாருங்கள், இது இதெல்லாம் சேர்க்கணும்னா லோன்லி அதுக்கு சேர்க்கலாம். இந்த ப்ளூசம் சேர்க்க முடியாது. ஃபெர்டில் விகரஸ்லி அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு சேர்க்க முடியாது பிளேஸுக்கு. கான்ஸ்டன்ட்லி சேர்க்கலாம். கம்ப்ளீட்லி, ஸ்ட்ராங்லி, அன்லைக்லி, கிரேட்லி, கிராஸ்லி, இமிடியட்லி, பார்த்திங்கன்னா ப்ராட்லி, அது எல்லாத்துக்குமே என்னலாம் சேர்க்கலாம். சரிங்களா? அந்த எல்ஒய் சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம் ப்ரிஃபிக்ஸ் சஃபெக்ஸில். சரிங்களா? கடைசி வர சஃபெக்ஸு, முன்னாடி வர்றது ப்ரிஃபிக்ஸ். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டனம்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது படுத்து வச்சுங்க. அதாவது இந்த வேர்டு கொடுத்துருக்காங்க. இந்த வேர்டுக்கெலாம் ஆண்டனம்ஸ் எதிர்ச்சொல் சொல்கிறாங்க. ஆனால் இந்த வேர்டு சொல்ல வர எல்லா எதிர்ச்சொல்லும் எஸ்ஸில் தான் ஆரம்பிக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஹார்டுனா சாஃப்ட்டு, ஃபேட்னா என்ன, ஸ்லிம் அப்படின்னு சொல்லலாம். வீக்னா ஸ்ட்ராங், பிக்னா ஸ்மால், ஃபாஸ்ட்னா ஸ்லோ, ஹைட்னா ஷோ, ஹைட்னா மறைக்கிறது, ஷோனா காமிக்கிறது, எஸ்ஸில் ஆரம்பிக்குது. ரஃப்னா ஸ்மூத் அப்படின்னு சொல்லலாம். டல்னால் பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்குது, இல்லாட்டி அதுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா ஷைன். சரிங்களா? பார்த்து ஷைன். அடுத்து பிக்டோகிராம் ரொம்ப முக்கியம். அது சென்டென்ஸை பற்றி சொல்கிறாங்க. அந்த சென்டென்ஸ் எப்போதுமே எப்படி தான் ஆரம்பிக்கணுமா, கேபிட்டல் லெட்டரில் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் அது ஃபுல் ஸ்டாப்பில் முடியும். ஒருவேளை கொஷினாக இருந்தால் அது கொஷின் மார்க்கோட முடியும். அல்லது ஒரு அதை எக்ஸ்க்ளமேஷன் சென்டென்ஸ் சொல்லுவாங்க. ஆச்சரியக்குறி அல்லது அதே இந்த மாதிரி ஆச்சரியக்குறி சொல்லுவோம்ல, இந்த அப்படி போட்டு இப்படி வைக்கிறது, புள்ளி வைக்கிறது, அது ஆச்சரியக்குறியோட முடியணும். ஒரு சென்டென்ஸு கேபிட்டல் லெட்டரோட ஆரம்பிக்கணும். முடியும் போது ஃபுல் ஸ்டாப்போட முடியணும், அல்லது கொஷின் மார்க்கோட முடியணும், அல்லது எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கோட முடியணும். அதாவது சென்டென்ஸ் கேன் டூ 4 திங்ஸ். சென்டென்ஸு 4 விதத்தை செய்யும் சொல்கிறாங்க. இது இன்டெரக்டாக என்ன சொல்லுவாங்கன்னா, சென்டென்ஸில் எத்தனை டைப் இருக்குது, 4 டைப் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இதில் நான் சொல்கிறேன், நான் சும்மா சொல்லிடுறேன். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்னு ஒன்று இருக்குது, அதாவது ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இன்டராக்டிவ், அது என்ன சொல்லுவாங்கன்னா கொஷின் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இம்பேரேட்டிவ், அதான் என்ன சொல்கிறாங்க, ரெக்வெஸ்ட் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். இது 4 டைப் இருக்குது. இது 600 லெவலில் அதை கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டேட்மெண்ட்டாக என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஒப்பீனியன், ஒரு கருத்தை சொல்கிறது, அல்லது ஏற்கனவே நடந்த ஒரு உண்மையை, ஒரு ஃபேக்டை சொல்கிறது, ஒரு நியூஸை சொல்கிறது, ஏற்கனவே நடந்ததை பற்றி சொல்கிறது, ஒரு ஒப்பீனியனை சொல்கிறது, ஒரு உண்மையை பற்றி சொல்கிறது. ஏற்கனவே பாஸ்ட்டில் நடந்த, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போனோம், நாங்கள் போய் அந்த குளத்தில் குளித்தோம், நாங்கள் நேற்று அங்கே சாப்பிட்டோம், இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட். அது சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். இது பார்த்திங்கன்னா எப்போதுமே என்ன, ஸ்டேட்மெண்ட் எப்போதுமே ஃபுல் ஸ்டாப்போடு தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டக்ஸ் ஸ்விம் இன் வாட்டர். வாத்து என்ன பண்ணும், தண்ணியில் நீந்தும். இது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு செய்தி, அவ்வளோதான். ஒப்பீனியன், ஃபேக்ட், அது ஃபுல் ஸ்டாப்போட முடியுது, அவ்வளோதான். இது ஒன்று. அடுத்து கொஷின் டைப். இதை தான் என்ன சொல்கிறோம், இன்டராக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். கொஷின் எப்போதுமே என்ன, கொஷின் மார்க்கோட முடியும். வாட் யூ வாண்ட், வாட்ஸ் யுவர் நேம், வேர் ஆர் யூ கோயிங், ஹவ் ஓல்ட் ஆர் யூ, ஹவ் இஸ் யுவர் ஃபாதர், அதெல்லாம் என்ன ஒரு கொஷின். ஈஸி தான் அது உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்வெஸ்ட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், கமாண்ட், இதெல்லாம் ஒரு டைப்பில் வரும். இதை தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இம்பேரேட்டிவ்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா எப்போதுமே என்ன இருக்கும், ஃபுல் ஸ்டாப்போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கமாண்ட், அதாவது டேக் தி ரோடு, ஸ்டடி வெல், அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது, கமாண்ட் கொடுக்குறது, அந்த மாதிரி வரும். ஸ்ட்ரெயிட், அந்த மாதிரி ஒரு கமாண்ட், ரெக்வெஸ்ட், இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்த கடைசி டைப் பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸ், ஒண்டர், அதே மாதிரி ஸ்ட்ராங் எமோஷன், ரொம்ப ஆச்சரியப்படுறது, அதிசயப்படுறது, ரொம்ப ஏதாவது கஷ்டத்தில் எமோஷனல் ஆகிறது, அந்த மாதிரி விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். அது பார்த்திங்கன்னா எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி இந்த இதோட முடியும். இதாக இருக்குல்ல, அது முடியும். ஹவ் குட் தீஸ் ஃப்ளவர்ஸ் ஸ்மெல். எவ்வளோ நல்லா மணக்குது. அது வந்து ஒரு உணர்வை நம்மளுக்கு கொடுக்குது, ஒரு உணர்வை கொடுக்குறதுனால அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். அந்த இதோட என்ன பண்ணுது, அந்த மார்க்கோட முடியுது. சும்மா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது என்ன வரும்னா, வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். சரிங்களா? அது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். அடுத்தது கொஷின் சென்டென்ஸ். இது எப்படி கேட்குன்னா, கேன் யூ ப்ளே ஃபுட்பால், கேன் யூ. அடுத்து எஸ்டர்டே, வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே. இது கொஷின் டைப், வேர், இதான் ஆன்சர் அதுக்கு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா லெட்டஸ் கோ ஃபார் வாக். இங்கே பார்த்தீங்கன்னா ஷால் போட முடியாது, ஏன்னா ஷால் போட்டால் ஷாலஸ்ன்னு கொஷின், ஷால் வி கோ ஃபார் வாக் தான் கேட்கலாம். இப்போ அஸ் இருக்கிறதுனால என்ன தான் போட முடியும், லெட் தான் போட முடியும், மற்ற மூணும் போட முடியாது. இது பார்த்தீங்கன்னா வந்து ஹீ லைக்ஸ், ஹீ வராது. ஹீல வந்தால் இங்கே வெர்போட என்ன வரணும்,
லைக்ஸ் இஸ் வரணும். அதே ஷீ வந்தாலும் இங்கே இஸ் வரணும். முத்து வந்தாலும் இதுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹீன்னு சொல்லுவோம் ப்ரொனவுனில். முத்துவை வந்து வேறு மாதிரி சொல்லணும்னா ஹீன்னு சொல்லலாம், அவன் சொல்லலாம். ஸோ அப்படிங்கிறப்ப எஸ் வரும். அப்போ கரெக்டாக வந்து ஐ தான். ஐ லைக் டு ப்ளே ஹைட் அண்ட் சீக். அப்போ இது வந்து ஸ்டேட்மெண்ட். சரிங்களா, பார்த்துங்க. இது பார்த்தீங்கன்னா பஞ்சுவேஷன் பொறுத்தவரை இது ஃபுல் ஸ்டாப்போட முடிஞ்சு. இது என்ன ஸ்டேட்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். இது கொஷின். இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். அதே மாதிரி இதுவும் பார்த்துங்க. ஒவ்வொன்றும் ஒரு டைப்பில் எக்ஸ்க்ளமேட்டரி எல்லாம் கலந்து கொடுத்துருக்காங்க. அது பார்த்துங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எது ஸ்டேட்மெண்ட்டு, இது ரெக்வெஸ்ட், இது அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு. ஐ வண்டர் அதுவும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ப்ளீஸ் டோன்ட் கட். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்வெஸ்ட் ப்ளீஸ்னு வருது. வி ஸ்பெண்ட் த ஹோல் டே பிளானிங் சாம்பிள் வந்து ஸ்டேட்மெண்ட். இது வந்து கொஷின் டைப் உங்களுக்கு தெரியும். தெர் வாஸ் அ ஃபாரஸ்ட். இது ஸ்டேட்மெண்ட். கோ டு த ரிவர். இது பார்த்திங்கன்னா கமாண்ட் சொல்கிறது. த ஐலாண்ட் வாஸ். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். க்ரோ மோர் ட்ரீஸ். இது வந்து என்ன சொல்கிறது, ரெக்வெஸ்ட் அல்லது இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி சொல்லலாம். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். எங்கள் கிராண்ட் ஃபாதர்ஸ் ட்ரீம் ஹேட் கம் ட்ரூ. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்து போம். இது மெமரி போயம். இது கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. இதில் மேலே என்ன சொல்கிறாங்கன்னா, அடையாரில் ஒரு பேனியன்ட்ரி இருக்குது. அதான் ரொம்ப அடையார் சென்னை அடையாரில் ரொம்ப பழமையான ஒரு பேனியன்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்குது அந்த பேனியன்ட்ரி, எங்கே இருக்குன்னா அடையாரில் இருக்குது. ஸோ இந்த போயத்தை பார்த்து வச்சுங்க. ஒவ்வொரு ட்ரீயை பற்றியும் சொல்லும். சும்மா படித்து வச்சுங்க. இதுலேருந்து கேட்க போகிறது பார்த்திங்கன்னா ரைம் ஸ்கீம் கேட்பாங்க. ரைம் ஸ்கீம்னால் என்னென்னா, அதாவது 2 வார்த்தைகள் ஒரே சவுண்டில் முடிகிறது அடுத்தடுத்து. அது மெயினாக வந்து போயத்தில் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், ட்ரீஸ் ப்ரீஸ் 2 ஒரே மாதிரி இருக்குது. இப்போ 2க்கு ஒரே மாதிரி இருக்கலாம். 2ம் பார்த்திங்கன்னா ஏஏ. அடுத்து டால் ஸ்மால் பிபி. இதோட இது ரெண்டு கம்பேர் பண்ணி இது வேறு சவுண்டை விடுது. அதனால் இதுக்கு பிபின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஷேட் அண்ட் பிளேட். இது 2 ஒரே மாதிரி இருக்குது. வுட் அண்ட் குட். இதை தான் என்ன சொல்கிறோம், ரைம் ஸ்கீம்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த 4 லைன் கொடுத்துட்டு ரைம் ஸ்கீம் எழுத சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேட்னா ஏன்னு கொடுங்க. அதே மாதிரி இருக்குது பிளேடு. அப்போ ஏ. வுட்டு வந்து இது 2ஓட வித்தியாசமாக இருக்குது. அப்போ இதுக்கு பி. அதே மாதிரி குட்டு வுட்டும் குட்டும் ஒரே மாதிரி இருக்காங்க. பி ஏஏ பிபி அப்படின்னு வச்சுங்க. சரிங்களா, அதை பார்த்து வச்சுங்க. இதில் வந்து ரைம் ஸ்கீம் தான் கேட்பாங்க. இந்த கிளாஸ் இருக்குது. குவேர்ஸ் அப்படின்னா ஷேக்ஸ் குவிக்லி, ரொம்ப வேகமாக அசைச்சு ஆட்டுறது. ப்ளசன்னா ரொம்ப என்ஜாயபிள், பிடித்தமானது அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரீஸுங்க அப்படிங்கிற போயம் பார்த்திங்கன்னா சாரா கோல்ட்ரிச் அப்படிங்கிறவங்க எழுதுனா அந்த போயத்திலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். சாரா கோல்ட்ரிச் பார்த்து வச்சுங்க. அதாவது இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் கோல்ட்ரிச்னு ஒரு மிகப்பெரிய ரைட்டர் இருக்காங்க. அவங்களுடைய சிஸ்டர் தான் அவர். வேர்ட்ஸ்வொர்த், கோல்ட்ரிச் அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரொமான்டிக் மூமெண்ட் அவர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவங்க தெரியாது. இது ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரீயுடைய வயதை கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ட்ரீ இப்படி மரம் துண்டு இருக்குன்னா, நீங்கள் இந்த ரவுண்டில் மேலே உள்ள அந்த ஷேப்பில் பார்த்தீங்கன்னா, அந்த ரவுண்டாக இருக்கும்ல, அதில் வந்து ரிங்லாம் இருக்கும். அதை நீங்கள் வந்து பார்க்குறது மூலமாக என்ன பண்ணிடலாம், அதனுடைய வயதை சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரிங் டேட்டிங். திஸ் மெத்தட் ஆஃப் ட்ரீ ரிங் டேட்டிங் இஸ் கால்டு டென்ட்ரோக்ரோனாலஜி. இதை பார்த்து வச்சுங்க. இந்த மாதிரி வந்து அந்த வளையத்தை பயன்படுத்தி ட்ரீயுடைய வயதை கணக்குறது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா டென்ட்ரோக்ரோனாலஜி. இது கேட்பாங்க, பார்த்து வச்சுங்க. இந்த ரைம்னா என்னென்னு போயிருக்கேன்னா சொன்னேன். ரைம்னா ஒன்றும் இல்லை, இந்த ரெப்பிட்டேஷன் ஆஃப் சேம் சவுண்ட் இன் 2 or more வேர்ட்ஸ். அந்த ஒரே மாதிரி சவுண்டு அடுத்தடுத்து ரிப்பீட் ஆகிறது, அதான் ரைம். 2 ஒரே மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா டவர் பவர், கிங் சிங். அது யூஸ்வலி எப்போ வரும்னா அட் த எண்ட் ஆஃப் த லைன் இந்த போயமில் அல்லது சாங்கில் கடைசியில் தான் வரும். சரிங்களா, அதை பார்த்து வச்சுங்க. அவ்வளோதான். கீழே ஒன்று இருக்கான்னு பார்ப்போம். இதில் சின்ன விஷயம் மட்டும் இருக்குது, அதை மட்டும் மாற்றலாம். அவ்வளோதான், அதோட முடிச்சு நினைக்கிறேன். அதாவது டெசர்ட்னா ட்ரையாக இருக்கும், வேலினா ஃபெர்டைல். அதாவது வேலினா ரொம்ப வளமிக்கதாக இருக்கும். ஏன்னா இங்கே ஆறு ஓடும், வைக்க அந்த மாதிரி தண்ணி இருக்கும். அதனால் பள்ளத்தாக்குனா வளமிக்கதாக இருக்கும். க்ரீப்பர்னா ட்ரெண்டில், அந்த கொடி, அந்த ட்ரெண்டில்னால் சதை அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரீனா பார்த்திங்கன்னா பவ், கிளை. ரிவர்னால் ஓடும், ஃப்ளோ.
மவுண்டெயின்னா அப்படியே இருக்கும் ஸ்டில். ப்ரீஸ்னால் அந்த ஜென்டிலாக இருக்கும், அந்த தென்றல் காற்று அப்படின்னு சொல்லுவாங்க, ஜென்டிலாக இருக்கும். ஸ்டார்ம்னால் வயலண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஆரப்பரிக்கும். ஸ்டார்ம்னா புயல் அந்த மாதிரி சொல்லலாம். மேங்கோனா ஸ்வீட்டாக இருக்கும், லைம்னா பார்த்திங்கன்னா சாராக இருக்கும். பார்க்னா டிம்பர், ஃப்ளவர்னா பார்த்திங்கன்னா ஃப்ரூட். சரிங்களா, அவ்வளோ இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த யூனிட் முடிஞ்சு நம்ம தேர்ட் யூனிட்டில் என்ன பண்ணலாம், மறுபடியும் நம்ம தொடர்ந்து இதை பார்க்கலாம். டெஸ்ட் போய் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே.